இன்று நம் காட்டு மைதானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டி. ஒரு பக்கம் காற்றை விட வேகமானவன் என்று மார்தட்டிக் கொள்ளும் முயல், மறுபக்கம் பொறுமையே பெருமை என்று அமைதியாக நிற்கும் ஆமை. முயல் அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. இந்த ஆமையாவது என்னை தோற்கடிப்பதாவது, நான் ஒரு நொடியில் எல்லையை தொட்டு விடுவேன் என்று எக்கச்சக்க கர்வத்துடன் சிரித்தது. ஆமை எதற்கும் அலட்டிக் கொள்ளவில்லை. சரி நண்பா, போட்டியில் பார்ப்போம் என்று மெதுவாகச் சொன்னது. போட்டி ஆரம்பம். விசில் சத்தம் கேட்டது. முயல் ஒரு ராக்கெட் போல சீறி பாய்ந்தது. சில நிமிடங்களிலேயே பாதி தூரத்தை கடந்து விட்டது. திரும்பி பார்த்தால் ஆமை வெகு தொலைவில் ஒரு சின்ன புள்ளி போல தெரிந்தது. முயலுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ஆமை வருவதற்குள் நான் ஒரு குட்டி தூக்கம் போடலாம், எழுந்த பின் ஒரே ஓட்டத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்து ஒரு பெரிய மரத்தடியில் படுத்துக்கொண்டது. சில்லென்ற காற்று வீச முயல் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியது. முயல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த போது ஆமை தன் பயணத்தை தொடர்ந்தது. அதற்கு வேகம் தெரியாது, நிறுத்தவும் தெரியாது. மெதுவான நடை, ஆனால் உறுதியான இலக்கு. முயல் தூங்கிக் கொண்டிருந்த மரத்தை கடக்கும் போது ஆமை சத்தம் போடவில்லை. தன் கவனத்தை சிதறவிடாமல் மெல்ல மெல்ல முன்னேறியது. வெற்றியாளர் யார்? சூரியன் மறையத் தொடங்கியது. திடீரென விழிப்பு வந்த முயல் பதறியது. ஐயோ, நேரமாகிவிட்டதே என்று எழுந்து மின்னல் வேகத்தில் இலக்கை நோக்கி ஓடியது. ஆனால் அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. முயல் எல்லையை நெருங்குவதற்குள் ஆமை நிதானமாக தன் கடைசி அடியை எடுத்து வைத்து வெற்றி கோட்டை தொட்டது. காடே அதிரும் வகையில் மற்ற விலங்குகள் கைதட்டி ஆரவாரம் செய்தன. முயல் தலைகுனிந்து நின்றது. அதன் வேகம் கர்வத்தால் தோற்றுப்போனது. நீதி. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். நிதானமும் விடாமுயற்சியும் எப்போதும் வெற்றியை தரும். அசுர வேகம் இருந்தாலும் அலட்சியம் இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். ஆனால் மெதுவாக இருந்தாலும் ஓயாமல் உழைத்தால் வெற்றி உங்களது.